வணக்கம். நம்ம வரலாறுங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சு முடிச்ச ஒரு புத்தகம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா சில சமயம் ஒரே ஒரு சின்ன கண்டுபிடிப்பு, ஒரு பழைய பானை ஓடோ இல்ல மண்ணுக்குள்ள புதைஞ்ச ஒரு செங்கல் சுவரோ நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே மாத்தி எழுதுற சக்தி அதுக்கு இருக்கு. இன்னைக்கு நாம அப்படி ஒரு கதையை தான் பார்க்க போறோம். நம்ம தேடல் இந்த கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. தென்னிந்தியாவுல, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல நகர நாகரிகம் எவ்வளவு பழசு? பல வருஷமா இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பதில் இருந்துச்சு. ஆனா இந்த கேள்விக்கான உண்மையான பதில் நம்ம கற்பனை செஞ்சதை விட ரொம்பவே ஆழமானது, ரொம்பவே பழமையானது. ரொம்ப காலமா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, வைகை நதிக்கரையோர நகரங்கள் எல்லாம் சுமார் கிமு 3வது நூற்றாண்டுல தான் உருவாக ஆரம்பிச்சதுன்னு தான். இதுதான் நாம நம்பிட்டு இருந்த கதை. ஆனா ஒரு சின்ன கிராமத்துக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் மறைஞ்சிருந்தது. சரி, ரொம்ப நாளா நம்ம நம்பிட்டு இருந்த இந்த கதை எங்க எப்படி மாற ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா? இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த இடம் தான் அது. கீழடி அகழாய்வு தளம் நம்ம மதுரையிலிருந்து வெறும் 13 கிலோமீட்டர் தூரத்துல வைகை ஆற்றங்கரையில இருக்கு. பார்க்க ஒரு சாதாரண தென்னந்தோப்பு மாதிரி தெரியுதா? ஆனா இதுக்கு கீழே தான் ஒரு முழு நாகரிகமே பல நூற்றாண்டுகளா அமைதியா உறங்கிட்டு இருந்திருக்கு. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் இந்த தென்னந்தோப்புக்குள்ள தோண்ட ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு கிடைச்சது வெறும் பானை ஓடுகள் மட்டும் இல்ல, தொலைஞ்சு போன ஒரு உலகத்தோட சாட்சிகள் கிடைச்சது. அப்படி என்னதான் கிடைச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிடைச்ச பொருட்களை பார்த்தாலே தலை சுத்திடும். ரொம்ப நேர்த்தியா திட்டமிட்ட செங்கல் கட்டிடங்கள், இன்னைக்கு இருக்கிற மாதிரி அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், தங்க நகைகள், இரும்பு ஆயுதங்கள்னு. இது ஏதோ சின்ன கிராமம் இல்ல, ஒரு பெரிய வசதியான நகரம்னு சொல்றதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? ஆனா இங்க கிடைச்ச எல்லா புதையலை விடவும் ஒரு பெரிய புதையல் இருந்துச்சு. அது தங்கம் இல்ல, வைரம் இல்ல, எழுத்து. ஒரு நாகரிகம் எவ்வளவு வளர்ந்ததுன்னு சொல்றதுக்கு எழுத்து தான் முக்கியமான ஆதாரம். அந்த ஆதாரம் சாதாரண மக்கள் பயன்படுத்தின மண் பானைகள்ல இருந்து கிடைச்சது. இப்ப இந்த ரெண்டு படத்தையும் பாருங்களேன். ஒரு பக்கம் சாதாரண கீறல்கள் மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப தெளிவான தமிழ் பிராமி எழுத்துகள். 1000க்கும் மேற்பட்ட பானைகள்ல இந்த மாதிரி எழுத்துகள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? படிச்சவங்க மட்டும் இல்லாம சாதாரண மண்பானை செய்யறவங்க வரைக்கும் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு சமூகம் அங்கே வாழ்ந்திருக்கு. ஓகே, இப்ப நமக்கு சூப்பரான பொருட்கள் கிடைச்சிருச்சு, மக்கள் எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா முக்கியமான கேள்வி ஒன்னு இருந்துச்சு. இதெல்லாம் எவ்வளவு பழசு? வெறும் யூகமா சொல்ல முடியாதே. அதனால இதோட வயசை ரொம்ப கரெக்டா யாராலையும் மறுக்க முடியாத அளவுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு ஒரு உறுதியான ஆதாரம் தேவைப்பட்டது. பதில் சயின்ஸ் கிட்ட இருந்துச்சு. ரொம்ப ஆழத்துல, அதாவது 353 சென்டிமீட்டர் ஆழத்துல இருந்து எடுத்த கரி மாதிரிகளை அமெரிக்கால இருக்கிற ஒரு ஹைடெக் லேபுக்கு அனுப்புனாங்க. அங்க ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற கார்பன் டேட்டிங் முறையில அதோட வயசை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சாங்க. அந்த லேப்ல இருந்து வந்த ரிசல்ட் நம்ம வரலாற்று புத்தகங்களோட பல பக்கங்களை மாத்தி எழுத வச்சது. அந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? கிமு 6ஆம் நூற்றாண்டு. இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்க. இதுவரைக்கும் நாம கிமு 300ல தான் இங்க நகரமே உருவாச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா புதுசா கிடைச்ச ஆதாரம் என்ன சொல்லுது? கிமு 600லயே இங்க ஒரு பெரிய நகரம் செழிப்பா இருந்திருக்குன்னு சொல்லுது. அதாவது நாம நினைச்சதை விட 300 வருஷம் பழமையானது. சரி, கிமு 600ங்கிறது வெறும் ஒரு நம்பர் தானா? இல்லவே இல்ல. இந்த ஒரே ஒரு தேதி தமிழ்நாட்டோட வரலாற்றை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவோட வரலாற்றையே எப்படி மாத்தி எழுதுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் இதுலயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வட இந்தியாவுல கங்கை நதிக்கரையில நாகரீகம் வளர்ந்த அப்புறம்தான் ரொம்ப நாள் கழிச்சு தென்னிந்தியாவுல நாகரீகம் உருவாச்சுன்னு ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனா இந்த கண்டுபிடிப்பு அந்த கதையை மொத்தமா உடைச்சிருச்சு. ரெண்டுமே ஒரே காலகட்டத்துல வளர்ந்த நாகரீகங்கள்னு நிரூபிச்சிருச்சு. வெறும் நாகரிகம் மட்டும் இல்ல, நம்ம மொழியோட வரலாறும் தான். நாம நினைச்சதை விட பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழ் மொழி எழுதப்பட்டு படிக்கப்பட்டு ஒரு பெரிய சமூகத்தால பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குன்னு இது நிரூபிக்குது. தமிழ் மொழியோட தொன்மைக்கு இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் சான்று. அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்னு இப்போ நமக்கு தெரியும். சரி, ஆனா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஒரு நாள் காலையில எந்திரிச்சு அவங்க என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க? நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள் வச்சு ஒரு கற்பனை பயணம் போலாமா? இந்த கட்டிடங்களோட மிச்சங்களை பாருங்களேன். எல்லா செங்கலும் ஒரே சைஸ்ல இருக்கு. இது ஏதோ அவசரத்துல கட்டின வீடுங்க இல்ல, பக்காவா பிளான் பண்ணி கட்டின ஒரு நகரம். அவங்க எவ்வளோ சிறந்த நகர திட்டமிடுவர்களா இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு பெரிய நகரம்னா தண்ணி வசதி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கும் அவங்க கிட்ட சூப்பரான டெக்னாலஜி இருந்திருக்கு. இந்த சுடுமண் உறைக்கிணறுகள் தான் அதுக்கு சாட்சி. அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அவங்க வெறும் ஃபில்டர்ஸ் மட்டும் இல்ல, ரொம்ப திறமையான கைவினைஞர்கள், விவசாயிகள். அவங்க செஞ்ச கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் ரொம்பவே தரம் வாய்ந்தது. நூல் நூற்கிறதுக்கு தக்களிகள் பயன்படுத்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம மாடு, ஆடு, எருமைன்னு கால்நடைகளையும் வளர்த்திருக்காங்க. கிடைச்ச விலங்கு எலும்புகள்ல பாதிக்கு மேல, அதாவது 53% வளர்ப்பு பிராணிகளோடது தான். இதுவே அவங்களோட வாழ்க்கை முறைய நமக்கு தெளிவா காட்டுது. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒரு தென்னந்தோப்பு கடியிலேருந்து வெளியே வந்த இந்த நகரம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதோட மரபு என்ன? இத பத்தி பேராசிரியர் கே. ராஜன் போன்ற பெரிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் நாகரிகம் எவ்வளவு பழமையானதுன்னு ரொம்ப காலமா இருந்த கேள்விகளுக்கு கீழடி ஒரு உறுதியான அறிவியல் பூர்வமான பதிலை கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. இது வெறும் உணர்ச்சி பூர்வமான கருத்தில்ல, அறிவியல் ஆதாரம். அப்போ நாம இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கீழடி வெறும் ஒரு ஊர் இல்ல, அது நம்ம இந்திய வரலாற்றோட தொலைஞ்சு போன ஒரு பக்கம். 2600 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க தமிழ்நாட்டுல வைகை நதிக்கரையில எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு பெரிய நகர நாகரிகம் ரொம்ப செழிப்பா வாழ்ந்திருக்குங்கிறதுக்கான உயிருள்ள சாட்சி தான் இந்த கீழடி. கீழடி நம்மளோட கடந்த காலத்தையே மாத்தி எழுதிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மண்ணுக்கடியில இன்னும் என்னென்ன ரகசியங்கள், என்னென்ன கதைகள் நமக்காக காத்துட்டு இருக்குமோ.